இன்னைக்கு நான் பார்க்க போற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் 2 இது வந்து லிட்விடோட 190th ப்ராப்ளம். இதே மாரி நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லைங்களா? பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் ஃபர்ஸ்ட் வெர்ஷன் பார்த்தோம். இது வந்து செகண்ட் வெர்ஷன் ஓகேங்களா? இப்போ செகண்ட் வெர்ஷன்ல என்ன குடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாரி பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் தான். பட் ஆனா வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள்ல எல்லா ரோவும் ரிட்டர்ன் பண்ணோம். அதாவது இப்போ அவங்க வந்து ஒரு 5 ரோ ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, 5 ரோல என்னென்ன எலிமெண்ட் வந்ததுன்னு சொல்லி நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். இந்த செகண்ட்ல என்ன குடுத்துருக்காங்கன்னா, அவங்க வந்து ஒரு இண்டெக்ஸ் வேல்யூ குடுத்துறாங்க. அதாவது நீங்க எந்த இண்டெக்ஸ் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும், எந்த ரோ வேல்யூ ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி குடுத்துறாங்க. நம்ம அந்த ரோல என்னென்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணோம். சரிங்களா? ஸோ அதுதான் வந்து பாஸ்கல் ட்ரையாங்கிள் 2 ஓட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் பாருங்களேன். இப்போ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள்ல ரோ இண்டெக்ஸ் வந்து 3ன்னு சொல்லி குடுத்துருக்காங்களா? அப்ப தேர்ட் இண்டெக்ஸ் ரோல உங்களுக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுதான் நம்ம அவுட்புட்டா கொடுக்கணும். இப்போ தேர்ட் இண்டெக்ஸ் வேல்யூனா உங்களுக்கு எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 0, 1, 2, 3. அப்போ 4 இருக்கு. அப்போ ஃபோர்த் ரோ இதில் பாருங்க 0, 1, 2, 3 ஃபோர்த் ரோ. அதாவது 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணும். அவங்க ரோ இண்டெக்ஸ்ன்னு சொல்லி அதனால தான் கொடுத்துருக்காங்க. இப்போ 3னா உங்களுக்கு வந்து ஃபோர்த் ரோ வரும். ஃபோர்த் ரோவில் வந்து 1331 சொல்லி இருக்குது. அந்த நம்பர் இருக்குது. அந்த நம்பர் தான் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ ரோ இண்டெக்ஸ் வந்து 0ன்னு கொடுத்தாங்கன்னா பாருங்களேன். 0ன்னு கொடுத்தாங்கன்னா என்ன? ஃபர்ஸ்ட் ரோவா? அப்போ ஃபர்ஸ்ட் ரோ. இப்போ ரோ இண்டெக்ஸ் வந்து 1ன்னு சொல்லி கொடுத்தாங்கன்னா செகண்ட் ரோ. அப்போ 1, 1 இந்த இடத்துல வருதுங்களா? ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுத்துக்க ரோ இண்டெக்ஸுக்கு நம்ம அதுக்கான என்ன வேல்யூ வரும், அந்த ரோல் என்ன வேல்யூ வரும்னு சொல்லிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ நம்ம சைடில் ஒரு கம்பைலர் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதை சால்வ் பண்ணி பார்ப்போம். ஸோ அவங்க கொடுத்துருக்க ரோ இண்டெக்ஸ் வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்களா? நம்ம இதை கால் பண்ணி பேஸ்ட் பண்ணிவிட்டு இது எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேங்களா? ஒரு சில மெத்தட் இருக்குது, ஒரு சில ஹிண்ட் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரோ எப்பவுமே 1 தான். அவங்க வந்து கீழே வந்து இண்டெக்ஸ் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக வந்து ஃபர்ஸ்ட் ரோ வந்து கேட்குறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ரிசல்ட்டுன்னு சொல்லி ஒரு வேரியபிளில் அந்த ப்ராப்ளம் மாதிரியே ரிசல்ட்னு சொல்லி வேரியபிளில் ரிசல்ட் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி நம்ம இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இப்போ இதில் உங்களுக்கு எல்லாமே பாருங்களேன். இப்போ செகண்ட் ரோவில் 2 எலமெண்ட் இருக்குது. தேர்ட் ரோவில் 3 எலமெண்ட் இருக்குது. ஃபோர்த்தில் 4 எலமெண்ட் இருக்குது. அப்போ ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. இப்போ நீங்கள் செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 இருக்கா? இது எதை விட அதிகமாக இருக்குது? ஃபர்ஸ்ட் ரோவில் 1 இருக்குது. அப்போ லென்த் ஆஃப் ஃபர்ஸ்ட் ரோ ப்ளஸ் 1. ஓகேங்களா? இப்போ தேர்ட் ரோ பாருங்களேன். தேர்ட் ரோவில் 3 இருக்குது. செகண்ட் ரோவில் 2 இருக்குது. அப்போ லென்த் ஆஃப் செகண்ட் ரோ ப்ளஸ் 1 அப்படி போட்டுக்கலாமா? அப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று அதிகமாக இருக்குது. அப்போ முந்தின ரோவோட ஒரு எலமெண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேல்யூவும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் கோடிங் போடும்போது உங்களுக்கு நான் அந்த ஏன் அப்படி சொன்னேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். அதனால் வந்து உங்களுக்கு இப்போ ஒரு ஹிண்ட் மாதிரி சொன்னேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஃபார் லூப் ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்படி ஒன்று ஒவ்வொன்றா தான் நம்ம போய் ஆகணும். ஸோ ஃபார் I in range of லென்த் இல்லை ரோ இண்டெக்ஸ். ஓகேங்களா? ரோ இண்டெக்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இப்போ 3 எலமெண்ட் 3 தேர்ட் இண்டெக்ஸ்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்து வரணும் 0, 1, 2 அப்படி சொல்லி வருமா? 0, 1, 2 சொல்லி 3 வரணும். ஓகேங்களா? அடுத்து இப்போ நான் வந்து அது இது சொன்னேன் பார்த்தீங்களா? எத்தனை எலமெண்ட் அந்த ரோவில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நெக்ஸ்ட் ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு டம்மி வேல்யூவாக நான் 0 வந்து கொடுக்குறேன். ஏன் நான் 0 கொடுக்குறேன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 0 நான் ஏன் கொடுக்குறேன்னா இப்போ செகண்ட் ரோவில் 2 1 இருக்குது. இதுக்கு பதிலாக நான் ஃபஸ்ட்டு 0ன்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். அந்த ரோ ஃபுல்லாக எவ்வளோ எலமெண்ட்டோ இப்போ 3 எலமெண்ட்டோ 2 எலமெண்ட்டோ வருது அப்படின்னா எல்லாமே நான் 0 இனிஷியலைஸ் பண்ணிவிட்டேன். அப்புறம் நான் கால்குலேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ 0ன்னு சொல்லி போட்டுட்டு இப்போ செகண்ட் ரோவில் எவ்வளோ 0 வரணும்? அதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா சொன்னோம் பார்த்தீங்களா? ஸ்டார் லென்த் ஆஃப் இப்போ கடைசியாக நம்ம வரது எல்லாமே இந்த ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணுவோமா? அந்த ஒவ்வொரு ரோ வேல்யூ ரிசல்ட் ஸ்டோர் பண்ணுவோமா? அப்போ லென்த் ஆஃப் ரிசல்ட் அதோட ஒரு எலமெண்ட் அதிகமாக அடுத்த ரோவில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதுக்கான மீனிங். நான் இது உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பிரிண்ட் ஆஃப் இந்த நெக்ஸ்ட் ரோ அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறேன். ரன் பண்ணிங்கன்னா இப்போ பாருங்களேன் உங்களுக்கு வந்து 0 0ன்னு வருது. மறுபடியும் 0 ஏன்னா அது வந்து நம்ம அப்பன் பண்ணல. இது நான் உங்களுக்கு இன்னொரு அப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இது என்னன்னா ரிசல்ட்டில் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ரோ அப்படின்னு சொல்லி நான் அப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம ரிசல்ட் அப்டேட் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். இப்போ ரிசல்ட்டு நம்ம அப்டேட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன இருந்திருக்கு? ரிசல்ட் 1 இருந்திருக்கு. அடுத்து நான் என்ன பண்ணுறேன்? இதோட லென்த்து வந்து 1. அப்போ நெக்ஸ்ட் ரோ வந்து எவ்வளோ லென்த் வரணும்? 2 வரணும். நான் டம்மியாக 0 வேல்யூ போட்டிருக்கேன். அப்போ லென்த்து 2 இருக்கணும். இங்கே 2 வந்துருச்சு பார்த்தீங்களா? அதுதான். அடுத்த ரோவில் எவ்வளோ இருக்கணும்? 3 இருக்கணும். அடுத்த ரோவில் 4 இருக்கணும். அதே மாதிரி இது போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு தான் நான் வந்து இந்த இடத்துல இந்த லைன் கொடுத்துருக்கேன். ஏன்னா அடுத்துல என்ன ரோ எவ்வளோ எலமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு டம்மி வேல்யூஸ் நான் செட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதில் என்ன எலமெண்ட் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். அதுக்கு ஃபார்
j in range of length of result. இது என்னன்னா இப்போ லென்த் ஆஃப் ரிசல்ட்டில் உங்களுக்கு என்ன வேல்யூ இருக்கும்? ஃபஸ்ட்டு ரோவில் 1 இருக்குது, அப்போ இந்த இடத்துல 1ன்னு சொல்லி இருக்கும். ஜே வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்போ 0 ஒரு டைம் மட்டும் எக்ஸிக்யூட் ஆகும். ஆனால் இந்த இடத்துல நம்ம 2 வேல்யூ நம்ம அப்டேட் பண்ணணும். ஆனால் ஒரு டைம் தான் ஃபார் லூப்பே நடக்குது, ஆனால் 2 வேல்யூ வந்து அப்டேட் பண்ணணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம்? இப்போ நெக்ஸ்ட் ரோவில் இருக்க அந்த ஜேனா என்ன? 0வா? அப்போ இந்த எலமெண்ட் ஃபஸ்ட்டு 0 இருக்க எலமெண்ட்டை என்ன பண்ணுறேன்னா ப்ளஸ் ஈக்குவல் டு result of j. ஓகேங்களா? ப்ளஸ் ஈக்குவல் டுனா ஒன்றும் இல்லை, நெக்ஸ்ட் ரோ ஆஃப் j ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ரோ ஆஃப் j ப்ளஸ் ரிசல்ட் ஆஃப் j. ஓகேங்களா? ஸோ இப்போ ரிசல்ட் ஆஃப் ஜேல உங்களுக்கு என்ன இருக்குது? 1 இருக்குது. அப்போ 1 ப்ளஸ் இதில் உங்களுக்கு என்ன இருக்குது? 0 இருக்குது. அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன வேல்யூ வரும்? இந்த இடத்துல 1ன்னு சொல்லி வந்துருமா? 0 + 1 1. இப்போ அதே மாதிரி நான் இதை அப்டேட் பண்ணணும். இது எப்படி அப்டேட் பண்ணலாம்? இதே இதில் கீழே நெக்ஸ்ட் ரோ ஆஃப் j + 1 அதே மாதிரி ப்ளஸ் ஈக்குவல் டு ரிசல்ட் ஆஃப் ஜே. ஓகேங்களா? ஸோ இப்போ இது நெக்ஸ்ட் ரோ ஆஃப் j + 1னா இந்த செகண்ட் எலமெண்ட். ஓகேங்களா? இந்த செகண்ட் எலமெண்ட்டும் ப்ளஸ் இதில் என்ன இருக்கோ, அந்த ஜேல என்ன இருக்கோ அது வந்து ஆட் ஆகிக்கணும். ஓகேங்களா? ஆட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஒரு செகண்ட் ரோ 1 1 அப்படின்னு சொல்லிட்டு வருமா? ஸோ நான் உங்களுக்கு எதுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பிரிண்ட் ஆஃப் நெக்ஸ்ட் ரோ. இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடணும்? இந்த நெக்ஸ்ட் ரோவை அந்த ரிசல்ட்டெல்லாம் அப்பன் பண்ணணும், இல்லைன்னா நமக்கு வந்து அப்டேட் ஆகாது. கரெக்டாக? சரி, இந்த இடத்துல அப்பன் பண்ணக்கூடாது, இந்த இடத்துல பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பண்ணுற பாருங்க. இப்போ பாருங்க, இந்த இடத்துல பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து ரிசல்ட் அப்டேட் ஆகிட்டு இருக்கும், வேல்யூ கிடையாது. ஸோ எந்த இடத்துல பாருங்கள், அந்த ஃபார் லூப் முடிச்சுட்டு வெளியில் தான் வந்து அப்பன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெஸ்ஸோட வேல்யூ வந்து 1 இருக்குது. ரெஸ் அதான் நம்ம இனிஷியலைஸ் பண்ணது. அடுத்து உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம டம்மி வேல்யூஸ்லாம் பண்ணிட்டோமா? பண்ணதுக்கப்புறம் இதில் என்ன ஆகுதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட் ரோ ஆஃப் இந்த செகண்ட் ரோவில் வந்து 0 + 1 0 + 1 வந்து 1 1 சொல்லி வரும். ஸோ இந்த இடத்துல நெக்ஸ்ட் ரோ ஆஃப் ஜே இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ரோ ஆஃப் ஜே ப்ளஸ் அதாவது இந்த ரோலேருந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இந்த ரோலேருந்து எடுத்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ரோ ஆஃப் ஜேல உங்களுக்கு என்ன? 0. ஃபஸ்ட்டு வந்து இதில் 0 இருக்கும். 0 ப்ளஸ் ரிசல்ட் ஆஃப் ஜே என்ன? 1. அப்போ 0 + 1 1. அடுத்து செகண்ட் எலமெண்ட் நெக்ஸ்ட் ரோ ஆஃப் ஜே + 1 ஈக்குவல் டு நெக்ஸ்ட் ஜே + 1 தான். அப்போ வந்து இந்த எலமெண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஏற்கனவே 0ன்னு சொல்லி இருக்கும். அப்போ 0 + 1. ஓகேங்களா? 0 + 1 1. அப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னவாக இருந்திருக்குன்னா இங்கே 1 இருந்திருக்கும், இங்கேயும் 1 தான் இருந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ அடுத்து செகண்ட் மறுபடியும் இந்த ஜேங்கிற ஃபார் லூப் வந்து மறுபடியும் ரன் ஆகுது. ரன் ஆகுறப்ப இப்போ எதை எடுத்துக்கும்? ஜேவோட இதில் இண்டெக்ஸ் வேல்யூவில் 1ன்னு சொல்லியிருக்குமா? அப்போ நெக்ஸ்ட் ரோ ஆஃப் ஜேல இங்கே வந்து இந்த இடம் எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த இடம் எடுத்துட்டு இதில் ஏற்கனவே 1 இருக்குது. அப்போ 1 ப்ளஸ் இந்த 1 எடுத்துக்குமா? புரிஞ்சுச்சுங்களா? இந்த 1 எடுத்துக்குமா? எடுத்துட்டு 1 + 1 2ன்னு சொல்லி வரும். அப்போ இந்த இடத்துல 2ன்னு சொல்லி இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் ரோ ஆஃப் ஜே + 1னா அடுத்து. ஓகேங்களா? இந்த இடத்துல இப்போ இந்த இடத்துல ஏற்கனவே 0 இருக்குது. அப்போ 0 + 1 அப்போ 1. அப்போ 1 to 1. அதே மாதிரி தான் உங்களுக்கு எல்லா ரோவும் பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த சொல்யூஷன் வந்து உங்களுக்கு நமக்கான ஆன்சர் கொடுத்துருச்சா? ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இதை காப்பி பண்ணி லீட் கோடில் போட்டுட்டு இண்டென்டேஷன்ஸ் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இந்த ஃபார் லூப் வெளியில் ரிட்டர்ன் ஆஃப் ரிசல்ட். இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாமா? சரி, உங்களுக்கு எல்லா டெஸ்ட் கேஸ் ரன் ஆயிடுச்சா? இதை நம்ம வந்து சப்மிட் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ரன் ஆயிடுச்சுங்களா? இப்போ பாருங்க, ரன் டைம் வந்து 32 MSல ரன் ஆயிருக்கு. 76% பீட் பண்ணிடுச்சு. மெமரியும் வந்து 67% கிட்டத்தட்ட வந்து அது பீட் பண்ணிடுச்சு. ஓகேங்களா? 16 MB தான் எடுத்திருக்கு. ஸோ இது ஒரு ஆப்டிமல் சொல்யூஷன் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய லீட் கோட் கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் பார்க்கணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிக்கோங்க. பை.